ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நன்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னமாக்கும் கிழக்கு கடற்கரை சாலை மல்லிப்பட்டினம் காகித மில்லத்து நகரில் நம்ம நிற்கிறோம். இந்த நகரை பற்றி நம்ம சகோதரர் அதிரை நிழலில் பதிவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் நம்ம அதிரை நிழலில் பதிவிடணும். இது விளம்பர நோக்கமல்ல. சகோதரர் யாருக்கேனும் அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய சகோதரர் யாருக்கேனும் உழைத்த பணம் நமக்கு நல்ல ஒரு முதலீடு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இதே போல் உள்ள மனைகள், அதாவது டிடிசிபி ரேரா தமிழக அரசின் அனைத்து முத்திரைகளும் உரிய முறையில் பெற்ற மனைகள், அனுமதி பெற்ற மனைகளை தான் நம்ம உங்கள்கிட்ட காட்டுறோம். இது அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றி உள்ள அனைத்து மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு மிகுந்த ஏரியா. இங்கே பாருங்கள், அனைத்து தார் சாலை, குடிநீர் வசதி மற்றும் தார் ரோடு மற்றும் அனைத்து மனைகளிலும் ஒவ்வொரு மரக்கன்று, அதே ஒரு இறை இல்லம் மற்றும் சிறுவர்கள் பூங்கா, அனைத்து வசதிகளுடன் இந்த இடத்துல தான் இறை இல்லம் வருது. மல்லிப்பட்டினத்தை மாற்றி காட்டுவோம் என்று ரியல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு நம்மளால் ஒரு சிறு உதவி, உழைக்கிற பணம் நமக்கு முதலீடாக கிடைக்கணும். அது எதில் முதலீடும் செய்ய வேண்டும் என்றால் இதே போல் சிறுவர் பூங்கா, அதை பாருங்கள். மிகவும் அற்புதமான முயற்சி மல்லிப்படத்தில். மாற்றம் வேண்டி மல்லிப்படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதான் நம்ம உங்கள்கிட்ட காட்டுறோம். இந்த மனையினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், நீங்கள் மனை வாங்கி நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று விரும்பினால் நம்ம பேங்க் லோனு உடனே நம்மளை தேடி வந்து கொடுக்குறாங்க. அதான் இங்கே உள்ள அந்த மனையினுடைய சிறப்பு அம்சமே. எந்த பேங்குக்கு நீங்கள் போய் அணுகுனாலும் அவங்களே தேடி வந்து வீடு கட்டக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தர்றாங்க என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு அங்கே அந்த ஒதுக்கியிருக்காங்க பாரு, அதான் அரசுக்கு ஒதுக்குன பூங்கா. அங்கே குடிநீர் தொட்டி, இதுக்கே வந்து குடிநீர் எப்படி வருதுன்னு நாங்கள் உங்கள்கிட்ட காட்ட இருக்கிறோம். அதே போல் பெரிய நீர்த்தேக்க தொட்டி இங்கே கட்ட இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனைக்கும் இந்த பாருங்க குடிநீர் வசதி மற்றும் இந்த மரக்கன்று கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பூங்காக்கு. இந்த வீடியோ எடுக்க முக்கிய காரணம் வந்து நம்ம அருமை சகோதரர் சரபுதீன், அதிராம்பட்டினத்தை சேர்ந்த தானும் அதிராம்பட்டினத்தை சேர்ந்த சரபுதீன் அவர்களும் வந்திருக்கோம். சரபுதீன் தான் நமக்கு முழுக்க ஒத்துழைப்பு தந்திருக்காங்க இந்த வீடியோ எடுக்கிறது. அவரும் இதில் ஒரு மனைக்கு முதலீடு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மனையில் இன்னொன்று, இந்த பாருங்க, ரோடு வந்து அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து 40 அடி ரோடு. அதே போல் கட்டுப்பட்ட சாலையை இணைக்கக்கூடிய வழி. இது அத்தனை சிறப்பம்சங்களும் இயற்கை காற்றோட்டத்தோடு நீங்கள் வாங்கி பயன்பெறுவீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம இதை பதிவு. இதுதான் பட்டுக்கோட்டை ரோடை தான் உங்கள்கிட்ட காட்டுறோம். இதில் நேராக போனால் உங்களுக்கு பட்டுக்கோட்டை ரோடு. இது முழுக்க மல்லிப்பட்டினத்தை மாற்றி காட்டுவோம் என்ற நல்ல ஒரு முயற்சியை ரியல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. இது என்னுடைய நண்பரும் இதில் வந்து ஒரு பங்குதாரராக இருக்கிறார். நம்ம இந்த மனையை யாருக்கேனும் மனை வேண்டும் என்றால் அதிரை நிழல் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக அதுக்கு
கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் திறப்பு விழா கண்ட காகித மில்லத். நம்மளும் அதில் கலந்துக்கிட்டோம். அந்த நேரத்தில் அருமை சகோதரர் கார்த்திக் தமிழன் அவர்கள் நேரலை கொடுத்தாங்க. நம்ம அதில் நிழலுக்காக நம்ம கொடுக்குறோம். சார் தான் ரவி சார் அண்டு சாகுல் அமீத், அதிராமண்ண சாகுல் அமீத் சார் தான் ரியல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இவங்க தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. வாங்க சார்ட்டே கேட்போம் இந்த காகித மில்லத்து நகனுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். திறப்பு விழா கண்டது 2 நாளைக்கு முன் நடந்தது. அந்த மனையினுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பொதுமக்களுக்காக. சார் இது வந்து ஈசிஆரில் மல்லிப்பட்டணத்தில் இந்த இடம் லேஅவுட் அமைஞ்சிருக்கு. சரி. ஈசிஆர்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு. மல்லிப்பட்டினம் கடத்தூரை ஒட்டி இருக்கு அந்த லேஅவுட்டு. கிட்டத்தட்ட 25 ஏக்கரு. இதில் என்னென்ன வசதி பண்ணியிருக்கோன்னா, சுற்றி காம்பவுண்டு பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து 30 அடி 24 அடி தார் ரோடு போட்டிருக்கோம். மின்சார வசதி பண்ணியிருக்கோம். A to Z, அதாவது 25 ஏக்கருக்கு மின்சார வசதி, லைட் எரியுது. அது இல்லாமல் குடிதண்ணீர், இங்கே வந்து நல்ல குடிதண்ணீர் வந்து போர் போட்டு ஒரு ஓவர் டேங்க் கட்டி அதுலேருந்து ஒவ்வொரு மனைக்குமே நீங்கள் அது உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்போ காமிக்கிற வீடியோவில் பாருங்க, தண்ணி வருது பாருங்க. இது நல்ல தண்ணி. இது மாதிரி ஒவ்வொரு மனைக்கும் இது நல்ல குடிநீர் வசதி பண்ணியிருக்கோம். சரி. இது மாதிரி ஆந்திராவிலேருந்து கொண்டாந்து நல்லா மரங்கள் ரோடு முழுக்க ஒரு இயற்கை வளத்தை உண்டு பண்ணணும்னு மரம் வச்சிருக்கோம். சுற்றி காம்பவுண்ட் அடைச்சிருக்கிறோம். மதரசா பள்ளிவாசலுக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறோம். சிறுவர் சிறுமியர் பூங்கா பண்ணி பக்காவா செலவு பண்ணிருக்கோம். அந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. வீடியோல நீங்க காமிக்கலாம். சகல வசதியும் பண்ணிருக்கோம். ஒரு மனிதன் வந்து குடியிருக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதுல நாங்க பண்ணிருக்கோம் சார். கண்டிப்பா மல்லிப்படத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத ஒரு நல்ல நோக்கத்தில் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதாவது சென்னையில திருச்சியில எல்லாம் ஒரு சிட்டில ஒரு லேஅவுட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மல்லிப்பட்டணத்துல நாங்க கொண்டு வந்திருக்கோம் சார். அது விலை குறவு தான். இப்ப நாங்க பண்ணிருக்க டெவலப்மெண்ட்டுக்கு தஞ்சாவூர் திருச்சி போல இருந்தாக்கா ஆயிரக்கணக்கான ரூபா சரடி போகும். இங்க நம்ம ரொம்ப விலை மலிவா இவ்வளவு சௌகரியங்கள் பண்ணி மக்கள் வசிக்கிறதுக்கு தேவையானதை எல்லாம் பண்ணியிருக்கோம் சார். கண்டிப்பா சார். உங்களுடைய பேட்டியை வந்து நீங்கள் உங்கள் கொடுத்த விளக்கத்தை வந்து கண்டிப்பாக அதிரநிலை நம்ம பொதுவில் பதிவிடுறோம். கண்டிப்பாக அவங்க அதை பார்த்து பயனடைவாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம பதிவிடுறோம். வாங்க, இந்த சாவுலம்பி இருக்கார், இவர் அதிராம்பட்டினம் சாரோட இணைந்து அவர் வந்து ஒரு பங்குதாரராக இருக்கிறாரு. சொல்லுங்கள் சாவுல் பாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். சொல்லுங்கள். சார் எல்லா சிறப்பு அம்சத்தையும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை. சரி. எல்லா அம்சங்களும் இதில் அமைச்சு கொடுத்தாச்சு. சரி. சுகாதாரமாக வாழ்றதுல வீடு கட்டி இருக்கலாம். காற்றோட்டமாக பாருங்க. அவர் அதிகம் பேச மாட்டார். ஓகே. இந்த மனையில் வந்து சிறுவர் சிறுமியர் பூங்கா டெவலப் பண்ணியிருக்கோம். சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டும் போட்டிருக்கோம். அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு 2 ஏக்கரில் பெரிய பார்க் போட்டிருக்கோம். அதில் வாலிபால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, உட்காந்து ஓய்வு எடுத்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஷெட்டு, அது மாதிரியெல்லாம் அமைப்பு பண்ணியிருக்கோம். மரம் செடி கொடியெல்லாம் வச்சுருக்கோம், பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த மனம் வாங்குறவங்க சாயங்காலம் வந்து ஹாயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். பீச்சுக்கெல்லாம் போக தேவையில்ல. நீங்கள் சாரு சொல்கிற விளக்கத்தை நீங்கள் ஒரு நேரம் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள். சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நேராக வந்து சார் சொல்கிறது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். நம்பர் வந்து 97 87 42 98 75. ஓகே, நன்றி சார். பண்ணுங்க. நீங்கள் சிறுவர் சிறுமியர் பூங்கா வந்து ஒரு தடவை கொண்ட காமிச்சிருங்க. மதரசா பள்ளிவாசலுக்கு காட்டிட்டேன். ஓகே, நன்றி சார். நன்றி. நம்ம அருமை சகோதரர் சரபுதீன் அவர்கள் இப்போ வந்து இந்த 114வது மனையை, அதாவது பள்ளி அருகே இறை இல்லத்துக்கு அருகையிலே அவர் வாங்கியிருக்கிறாரு. அதான் நம்ம வந்து காட்டுறோம். சார் கொடுக்குறாங்க. ஓகே, வாழ்க வளமுடன்.